நான் சத்யாட்ட சொல்லிட்டேன், என் லைஃப்ல வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இந்த மாதிரி ஐ லவ் அனிமல்ஸ். நம்ம வீடு பக்கத்தில் ஒருத்தர் வைல்டு டாக் வளர்க்குறாரு, அவர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டார் எனக்கு. அதை இது கிரேட் டேன் 1.5 வயசு குட்டி இவ்வளோ ஆகிட்டு தலை இருக்கு, பார்த்தாலே கஷ்டறது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பக்கத்து வீட்டு நாய்க்கு நானே ஒரு பேர் வச்சு, அவர் ஏதோ ஒரு ரேம்போன்னு வச்சிருக்காரு, நான் ஜூலின்னு ஏதோ கூப்பிட்டு 2000 நீங்களும் எடுத்துக்கிறீங்களா வந்து எடுக்குதுங்க. இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கு போல இருக்காது, ஃபுல்லாக இது பசிலாம் இல்லை, அது ஃபுல்லாக டே வந்து 1 kgங்க. மெயின்லி கீழே இருக்கிற கல் இருக்குங்க. ஆமாம், கல்லை சாப்பிட்றாரு. டைஜஸ்ட். இப்போ அந்த சாதாரண கோழி ரேஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதில் வந்து முட்டை ஷெல்லு வந்து இது நல்லா கல் இதை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. அந்த குட்டி குட்டியாக நல்ல இருக்கிறது அது கால்சியம் காசு. கால்சியம் எக்ஷெல் வந்து இது பீஷெல் வந்து நிறைய போடும் அந்த போல்ட்ரிக்கு. ஏன்னா அந்த எக்னுடைய ஷெல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பை நேச்சர் வந்து எக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எக்ஷெல் வந்து இதில் பீஷெல் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவோம் பீக்கு. ஓவர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வைங்களேன், சிக் வந்து உடச்சிட்டு வெளியில் வரும்போது லெக் பெண்ட் ஆகிடும். தென் இது வந்து யூஸ் ஃபார் ப்ரீடிங். அதனால் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் வாங்கி வளர்க்குறது. எப்போ வாங்கினீங்க இது? இது வந்து வாங்கி ஒரு 6 months உள்ள வளர்ச்சி. இப்போ நோ ப்ரீடிங் டைம். ப்ரீடிங் டைம். Oh no, he can stand up like anything. Running at 100 kilometers per hour, you won't be caught. Hello. இது நிறைய போயிருக்கேன். நான் எழுத்துட்டு இங்கே தான் வந்து நிற்கும். நம்ம வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி விஸ்வரூபம் எடுக்கும். வெளியில் போய்